காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் வெங்கடேசன் என்பவர் திருப்பிலிவனத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் விஜயின் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பார்ப்பாக்கம் ஏரிக்கரை அருகே எதிரே கட்டுப்பாட்டை இழந்து வந்த மினி டிராக்டர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். இதில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே வெங்கடேசன் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் விஜய் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கும் நிலையில் அவர் படித்த நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் பாரதியார் படித்த பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கீழத்திரு வேங்கடத்தில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் சங்கரன்கோவில் அருகே அழகாபுரி கிராமத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ படத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வெயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் தோப்பு மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேக தரிசனம் செய்து மூலவர் ஸ்ரீ மாரியம்மனை வணங்கி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு பரமக்குடிக்கு செல்லும் வாகனங்களில் இளைஞர்கள் தொங்கியபடியும் முகம் சுளிக்கும் வகையில் அதிவேகமாக செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் உள்ள அனைத்து கடைகளையும் காவல்துறையினர் மூட அறிவுறுத்தி உள்ளதால் வணிகர்களும் சிரமம் அடைந்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் மையம் சார்பில் ஆராய்ச்சி எழுத்து தரவு பகுப்பாய்வு மற்றும் செயற்வகை நுண்ணறிவு என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப மென்பொருள் மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினருடன் இணைந்து பொதுமக்கள் வாழைக்கன்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேரும் சகதியுமான சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.